ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्ला ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ॐ अथ ஓம் அத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா பாகவதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 15வது அத்தியாயம் ஏகாதச ஸ்கந்தம். ஏகாதச ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம் சித்திகளோட வர்ணனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம விபூதி பாதத்தில் யோக சூத்திரத்தில் இனிமே அதை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறோம். நிறைய சூத்திரங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஈஸ்வரனை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உபாசிக்கும் போதும் சகுண ஈஸ்வர உபாசனையிலையும் அதே நிர்குணத்தை உபாசிக்கும் போதும் ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னா சித்திகள் சம்பவிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15வது அத்தியாயம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நேத்து பாட்டத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? லாஸ்டா பார்த்தீங்கன்னா 34வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். ஜென்ம ஔஷதி தபோ மந்திரே யாவதீரிக சித்தயா யோகேன ஆப்னோதி தா சர்வாஹ நான்யைர் யோககதிம் பிரஜேத். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்திகள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான சித்திகள் இருக்கு. இது யோக சூத்திரம் பக்கத்துல போட்டீங்கன்னா 4:1 பக்கத்துல போட்டீங்க. 4வது பாதத்துல முதல் சூத்திரமே யோக சூத்திரத்துல நம்ம பார்க்க போறோம். அந்த யோக சூத்திரம் சொல்லுது, ஜன்மௌஷதி மந்திர தபக சமாதிஜாக சித்தயா. ஜென்ம ஔஷதி மந்திர தப சமாதிஜா மொத்தம் அங்க 5 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஜென்ம ஔஷதி தபோ மந்திரைன்னு 4 சொல்லியிருக்கு. யோக சூத்திரத்துல 5 சொல்லியிருக்கு. ஜென்மத்திலேயே பை பர்த்லயே பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட ஏதோ ஒரு ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட அனுஷ்டானங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சித்தியா பை பர்த்லயே உண்டாகும். அது இருக்கிறதுலயே எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப மோசமானது அது. எனக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்னோட சிஷ்யர் மாதிரி எனக்கு தெரிஞ்சவர், வயசு ரொம்ப கம்மி, சின்ன பையன். அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 அடி 8 அடி முடி இருக்கு. எவ்வளோ முடி? எவ்வளோ? 7 அடி 8 அடி முடி நீளமாக இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்க அக்கா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த முடியை பார்த்தீங்கன்னா, முடின்றது ஒரு ஐஸ்வர்யம் தானே, அதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, முடியை எடுக்காம அப்படியே விட்டுட்டாங்க. இந்த முடியை விட்டனோட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக ஒரு ஜடா முடி மாதிரி கட்ட ஆரம்பித்தாங்க. அது நல்லா ஆக ஆரம்பிச்சிது, பார்க்குறதுக்கு இதாக சௌமியமாக. அப்போ எங்கே போனாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னா முடி மேலே எல்லாத்துக்கும் பார்க்குறவங்களை எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். இப்போ அவருக்கு நான் இங்கே திருவண்ணாமலைக்கு வந்த மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சாதகனாக ஆக போகிறேன் இதெல்லாம் வந்தார். நான் வர்றதுக்கு இங்கே திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தம். யாராவது மலேசியாவில் இருந்தீங்கன்னா தெரியும், சாய்ராம்னு அப்படின்னு ஒருத்தர் யூடியூப்லலாம் இருக்கார், ஃபேஸ்புக்லலாம் இருக்கார். பெரிய முடி. நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நாலேஜ் வச்சுருக்கேன் சுவாமி, குழந்தையிலேருந்தே இந்த முடி பெருசாக இருக்குது, அதனால சின்ன வயசுலேருந்தே இது பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப ஸ்லாகிச்சு எல்லாம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நான் சொன்னேன், முதல்ல அந்த முடியை வெட்டிங்க அப்படின்னு. முடியை வெட்டிட்டு என்கிட்ட பாடம் படிக்க ஆரம்பிங்க. முடியை வெட்ட முடியுமா? இந்த முடிதான் உனக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை. உன்னை சித்த புருஷன் மாதிரி காட்டுறது எது அப்படின்னா, இந்த முடிதான் காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. வெட்டவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டார் திரும்ப. ஏன்னா அந்த முடிதான் அவருக்கு ஐஸ்வர்யம். விட்டார் அப்படின்னா அவரோட ஐடென்டிஃபிகேஷன் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை பர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தி வரும்போது அந்த சித்தி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சாதகனை மேலே கொண்டுட்டு போகாது.
அப்ப ஜென்மனா சித்தையாக, ஜென்மத்திலேயே ஒருத்தருக்கு சித்தி கிடைச்சதுன்னா அது ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது ஔஷதி. ஔஷதியினால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கு. ஔஷதியிலேயே ரெண்டு. இந்த பிராகிருத ஔஷதின்னு சொல்லக்கூடிய இந்த லோகத்துல இருக்கிறது. இப்ப நிறைய பேர் திருவண்ணாமலைக்குள்ள வந்தீங்கன்னா, அதே மாதிரி சதுரகிரி அப்படின்னு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கிறது சதுரகிரி, அந்த மலைக்கு போனீங்க அப்படின்னா, வெள்ளையங்கிரி மலைக்கு போனீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஔஷதியை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப் இருக்கும். நான் அவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு ஜோசியர், ஒரு வைத்தியர், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுற ஒரு ஆள், அவர் தான் நிறைய வெல்த்தை வச்சுக்கிட்டு புத்தி இல்லாமல் இருக்கிற ஒரு எஜமானன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர், மொத்தம் 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. வைத்தியரும் ஜோசியரும் சேர்ந்து ஸ்பான்சர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதவிதமான மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த மூலிகைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தங்கமா மாற்றலாம், ரசவாதம் அப்படின்னு. அந்த மூலிகைகளை தேடி கரிஞ்சீரகம் அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான இதெல்லாம் தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அந்த சித்திகள்லாம் முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. யாரு கண்ணுக்கும் அது தெரியறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து குரு பரம்பரையில ரகசியமா அது ஃபாலோ பண்ணப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஔஷதியினால வந்து பார்த்தீங்கன்னா சில சித்திகளை பண்ண முடியும். ஒரு இலையை சாப்பிட்டோம் அப்படின்னா பசிக்காது, பசியை சித்தி பண்ணிடலாம். ஒரு இலையை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாகமே எடுக்காது. 10-20 நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இலையை சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துட்டு இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதெல்லாம் சித்தி. குளிர் எடுக்காது. இப்போ நார்த் இந்தியாவில் நாங்கள் பார்த்துருக்கோம் என்னென்னா, இந்த கிளேசியர் பக்கம்லாம் போகும்போது நம்ம எல்லாம் நிறைய பிளாங்கெட் இதெல்லாம் போட்டு, கம்பல் அது இதெல்லாம் போட்டு, இன்னர் அது இதெல்லாம் போட்டு, ரொம்ப ஜாக்கெட்லாம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் நாகா பாபாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு கீழே ஒரு வஸ்திரம், மேலே ஒரு வஸ்திரம், மேலே வஸ்திரமே சில சமயம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காஞ்சாவை எடுத்து நல்லா பம்பம் போலேன்னு காஞ்சாவை அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். கிளேசியர்ல போய் உட்காந்துருப்பான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம், காந்தாரி மிளகான்னு ஒரு மிளகா இருக்குது தெரியுங்களா, கேரளாவில் ஃபேமஸ். காந்தாரின்னு சின்ன மிளகா இருக்கும், காந்தாரி மிளகா. எடுத்து கடிச்சிக்கணும், அப்படியே தலையில் உச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் ஏறும். அதுக்கப்புறம் கிராம்பு, லவங்கம் சொல்லுவோம், அந்த லவங்கம், இது மாதிரி சில ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் யாத்திரை பண்ணுறவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா இருக்கும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம்பு எடுத்து ராத்திரியில் என்ன பண்ணுவோம், இந்த பல்லு பக்கம் ஒன்று, இந்த பல்லு பக்கம் ஒன்று வச்சுக்கிட்டு, நாக்குக்கு கீழே ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் கிளேசியரில் கூட படுக்க முடியும். என்ன ஆகும்னு கேட்டால், மெதுவாக அது என்ன பண்ணு ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட்டை வந்து பாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கசப்பு அதிகமாக இருக்கிற அந்த இந்த பட்டை இருக்குல்ல, அந்த மரத்தோட பட்டையை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தோட பட்டையை கட் பண்ணி பேக்கில் வச்சுருப்போம். என்ன மரம் அது, நம்ம முன்னாடியே இருந்துச்சு, ரமணாசம் பக்கத்துக்கு முதல்ல ஒரு மரம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, யாத்திரையில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன மரப்பட்டையை வெட்டி யாத்திரைக்கு போகிறவங்க, கிளேசியருக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுப்போம். ரொம்ப கம்மியான பீஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாக்குக்கு கீழே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடும். ஜன்னி வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் தெரியுங்களா, நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து ஜன்னி வந்துடும். அந்த ஜன்னியை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுக்காக அந்த பட்டையை வந்து கொஞ்சோண்டு தான், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு, ரமணாசன் பக்கத்துலேயே மரத்தை எடுத்துட்டாங்க. அந்த மரத்தோட பட்டையை எடுத்து வாயில் வச்சிங்கன்னா போதும், 2 நிமிஷத்துக்குள்ளார பாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக. கிளேசியரில் போய் உட்கார்ந்து இருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்காது, நம்ம கிளேசியருக்கு மேலே இருக்கணும், சில்னஸ் இருக்கவே இருக்காது. இது மாதிரி நான் சொல்றதெல்லாம் சாதாரண பிராகிருத்தமாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களே நிறைய இருக்கு. லவங்கம், காந்தாரி மிளகு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன அந்த பட்டை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சா. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மந்திர சித்திகள்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஔஷதிலாம் இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே மந்திர ஜபங்களை பயன்படுத்தி அந்த தேவதைகளை பிரீத்தி பண்ணி ஔஷதியை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு முன்னாடி வந்து வெளிப்படுத்தும். நான் இருக்கேன் சுவாமி, நீங்கள் என்ன எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு. எட்டி மரம் நான் சொல்கிறது எட்டி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. எட்டி மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கொஞ்சம் அதிகமாச்சுன்னா புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா அது ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும், புத்தியை கன்ஃபியூஸ் பண்ணிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுப்பாங்க எட்டி மரத்தோட பட்டை. இதெல்லாம் பிரத்யக்ஷம் நமக்கு. நெட்டிலிங்கல்ல, எட்டி மரம்னு பேர், நெட்டிலிங்கம் எட்டி மரம்னு பேர். எட்டி மரத்தோட பட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னி வந்தவங்களுக்கு கொடுக்கணும், ரொம்ப கம்மியாக பார்த்து கொடுப்பாங்க, கொஞ்சம் போச்சுன்னா அவ்வளோதான் கை. அது மாதிரி அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ
பிராகிருத ஔஷதின்னு ஒன்று பேர், அதுக்கப்புறம் திவ்ய ஔஷதின்னு ஒன்று பேர். பிராகிருத ஔஷதி நம்ம எல்லாத்துக்கும் அவைலபிளாக கிடைச்சிரும். யாராவது இப்போ நான் சொன்னேன் எட்டி மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்க, அடுத்த முறை நீங்கள் போனீங்கன்னா எட்டி மரத்தை பார்த்து கொஞ்சோண்டு நான் வரவங்களுக்குலாம் எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் கொடுப்பேன். எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதே ஊமத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரெக்டான அளவில் கொஞ்சோண்டு காஞ்சாவை எடுத்துக்கிட்டு இந்த ஊமத்தை விதையை வந்து 1-2 விதையை எடுத்து அதோடு சேர்ந்து அரைச்சி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிங்கன்னா 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. எனக்கு அது மாதிரி நான் அனுபவப்பட்டிருக்கேன். நர்மதா கரையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைரி எழுதுறதுன்னு ஒரு சின்ன பாக்கெட் டைரி வச்சுருக்கேன். எந்த இடத்துல நான் போய் சேர்றேன், எத்தனை கிலோமீட்டர் நான் நடந்திருக்கேன், இங்கே ஃபுட்டு கிடைச்சதா, ஃபுட்டு கிடைக்கலையா, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, என்ன தேவத்தை இருக்குங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வந்து நான் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரி எழுதுவேன். ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டேஸ்வரன் ஒரு இடத்துக்கு போகிறேன், சூரத்து பக்கத்தில் நர்மதா கரையில். அங்கே போய் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஏதோ யாரோ தட்சணை கொடுத்தது கொஞ்சம் இருந்துச்சு. சாதுக்களுக்கெல்லாம் நான் இன்னைக்கு எல்லா பணத்தையும் நான் ட்ரை பண்ணணும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இது பண்ணணும், அதனால உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே ஐஸ்கிரீம் வேணும், எனக்கு கிடைக்காத ஐட்டம் ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னோன்னே சரி நீங்கள் வடை தயார் பண்ணுங்கன்னு இவங்களுக்கு வடையை தயார் பண்ண வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு நான் போயிட்டேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கஞ்சா குடிக்கிற சாதுக்கள், எல்லாம் நாகாபாபாக்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிற சாதுக்கள் 2-3 பேர் இருக்காங்க. இவன் எதுக்குமே அசர மாட்டேன்றானே அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கஞ்சாவை கீரையை வந்து பார்த்தீங்கன்னா கீரை வடை போடுவாங்க. கீரை வடையோட கஞ்சாவையும் சேர்த்து வடையில வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி சாப்பிடுவாங்க. அப்போ கஞ்சாவில் போட்டு வடை பண்ணதுக்கு பிறகு வந்து அற்புதமான வடை கிடச்சிருச்சு. நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். ஐஸ்கிரீமும் காஞ்சாவும் ஸ்வீட்டும் சேர்ந்தோன்னு பீக்கு போயிடும். நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து பார்த்தேன். இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக்கணும், உங்களை மாதிரிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பெரிய தபஸ்வி நான், என்னெல்லாம் உங்கள் கஞ்சாலாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பகல் ஃபுல்லாக எனக்கு மத்தியானம் சாப்பிட்டோம், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகலை. ராத்திரி தூங்குனவன் தான், அவ்வளோதான். நான் எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நிலத்தோட லேண்டோட வரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தலை வச்சு படுத்துருக்கு, மரத்தடியில். நான் படுத்த இடம் எங்கேயோ, ஆனால் பேக்கப் ஆகும்போது ஒரு இடத்துல இருக்கேன். பேக்கப் ஆனவனுக்கு அப்புறம் மெதுவாக பார்க்குற நைட்டு தூங்கணும். இப்போ மத்தியானம் ஆயிருக்கு, வெயில் அடிக்குது, மத்தியானம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம தூங்கியிருக்கோமா? நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ராத்திரி படுத்தவன் காலையில் வந்து மத்தியானம் மேக்கப் ஆகிற ஒரு 6-7-8-10 மணி நேரம் தூங்கியிருக்கேன் அப்படின்னு. மெதுவாக எந்திரிச்சு என்ன பண்ண, பக்கத்தில் அப்படியே மெதுவாக உட்காந்துருந்தேன். மெதுவாக அப்படியே உலகம் மெதுவாக தெரிய ஆரம்பிக்குது. சாப்பிட கூப்பிட்டாங்க, சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் டைரி எழுதலான்னு பையிலேருந்து எடுத்து டைரி எழுதலான்னு கேட்டு பக்கத்தில் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இருந்துச்சு. பேப்பருக்கு ஏதோ லோக்கல் பேப்பர் எடுத்து பார்த்தா டேட்டு வந்து 3 நாள் காணும். 3 நாளோட நம்பர் காணும், வேற ஒரு நாள். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது 3 நாள்? நான் கேட்குறேன், செக் பண்ணுறேன், என்ன இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு என்ன டேட்டுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரே டேட்டு. 3 நாள் நான் தூங்கியிருக்கேன். 4வது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆயிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டட்டூரான்னு பேர், ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டட்டூரா. அந்த விதையை வந்து சாப்பிட்டதோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கேலண்டரில் இல்லை, யாத்திரையில் காண போச்சு, எதுவும் இல்லை. அப்போ இதான் இது மாதிரி என் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் தங்கியிருக்கும் போது பாகேஸ்வர் அப்படின்னு ஒரு கோயிலில் தங்கியிருந்தேன். இந்த பாகேஸ்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகபாபா, ரொம்ப அற்புதமான நாகசாமி. அவர் என்ன பண்ணுவார்னா காலையில் எந்திரிச்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரத்தி, சிவலிங்கத்துக்கு ஒரு ஆரத்தி பண்ணுவார். ஆரத்தி பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிப்பார். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சாவை யூஸ் பண்ணுவார். அப்படியே உட்கார்ந்துருப்பார், கண்ணை மூடி உட்கார்ந்துட்டே இருப்பார், எதுவும் பண்ண மாட்டார். என்னன்னா இந்த காஞ்சாவோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் எந்த தாட்டோட அந்த கஞ்சாவை எடுக்கிறீங்களோ அந்த தாட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு ஜபம் பண்ணி முடிச்சு, ஒரு ஆரத்தி பண்ணி முடிச்சு, சுவாமியோட சிந்தனையில இருந்துக்கிட்டு இந்த கஞ்சாவை எடுத்தும் போது அந்த பக்தி பாவம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சிவாய நம 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 எடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக சிவாய நமகே போயிட்டு இருக்கும். அந்த போதத்தை கொஞ்சம் கம்மியாகும் போதும் என்ன பண்ணுவாங்க, இவங்க திரும்ப 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 அந்த கஞ்சாவை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கஞ்சாவை எடுக்கும்போது அந்த மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். உங்களோட அந்த நல்ல புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா
நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், நான் லௌகிகத்தில் இருக்கும்போது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கஞ்சா அடிக்ஷன். யோகத்துக்காக கஞ்சா எடுக்கிறதுல இவர் என்ன பண்ணுவான், என் ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் வந்து ஒய்ஃபோட சண்டை போட்டு வருவான். ஒய்ஃபோட சண்டை போட்டு ஒரே இது கஞ்சாவை எடுப்பான். கஞ்சா எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுதுகிட்டே இருப்பான். இந்த கஞ்சா போதை தீர்ற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பான். சில சமயம் ரொம்ப சந்தோஷத்துல வந்து கஞ்சாவை எடுத்திருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம என்ன சொன்னாலும் பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதோட அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த தாட்டோடு நீங்கள் அந்த கஞ்சாவை எடுக்கிறீங்களோ அந்த தாட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் யாராவது நார்த் இந்தியாவிலேயே சாதுக்கள் வந்து கஞ்சாவை எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரும். கஞ்சாவை எடுக்கிறதோட தாற்பயம் என்ன அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரே ஏக்க சித்தத்தில் இருக்கிறதுக்காக தான் கஞ்சா எடுக்கிறது. இப்போ அது போதைக்கு அடிக்ஷன் ஆகி போச்சு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பாங்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. பாங்குன்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 2-3 இடத்துல பண்ணியிருக்கேன். நான் சிவராத்திரிக்கு முந்தின நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெண்கல பாத்திரம் இருக்குல்ல, உருளின்னு சொல்லுவோம், நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு கேரளாவில் யூஸ் பண்ணுவோம். அந்த உருளியில் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக இப்படி இருக்கும், நல்லா அகன்று இருக்கும், உருளின்னு சொல்லுவாங்க. அந்த அதுக்கு உருளி தானே எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். உருளினா தெரியும், அகலமாக இருக்கும், ஹைட் கம்மியாக இருக்கும். அந்த பாத்திரத்தில் வெண்கல பாத்திரமாக இருக்கும். அந்த வெண்கல பாத்திரத்தில் என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு அந்த கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி இது மாதிரி என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி என்ன பண்ணுவோம், மரக்கட்டை, அதுக்குன்னு ஒரு மரக்கட்டை இருக்குது. அது பேர் என்னன்னு தெரியல எனக்கு, ஹிந்தியில் பேர் எனக்கு தெரியல, தமிழில் அந்த என்ன பேருன்னு தெரியல எனக்கு, அப்போ ஐடியாவும் இல்லை. ஒரு மரக்கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ ஒரு பெரிய கட்டை வச்சுருப்போம் அரைக்கிற மாதிரி. இந்த மரக்கட்டையை வச்சு அந்த வெண்கல பாத்திரத்தில் என்ன பண்ணுவோம், கஞ்சாவையும் இந்த பாதாம், முந்திரி இதெல்லாத்தையும் வச்சு பாலோட வச்சு தேய்ன்னு தேய்ப்போம். எவ்வளோ நாள் தேய்ப்போம், காலையிலேருந்து தேய்ப்போம். ராத்திரி சிவராத்திரி பூஜை அப்படின்னா காலையிலேருந்து 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொஞ்சமாக கஞ்சா போடுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் நிறைய போட்டு அதை அரைச்சி 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 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும். ஹோமியோபதி மருந்து மாதிரி டைல்யூஷன் பண்ண 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 வீரியம் அதிகமாகிட்டே போகும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீஸ்ட் எல்லாம் வருவாங்கல்ல, நிறைய பப்ளிக் வரும், எல்லாம் வரும். பால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அண்டானா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் 1000 லிட்டர் பால் கிட்ட இருக்கும். 1000 லிட்டர் பால் கிட்ட வந்துடும். அந்த பாலை காய்ச்சி வச்சுருக்கோம். வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு லிட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துரும். இதுதான் பப்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம். அது சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு முதல் பூஜை நடக்கும், முதல் சாம பூஜை. முதல் சாமம் பூஜை நடந்த உடனேயே அதுக்கு சுவாமிக்கு சிவபெருமானுக்கு அதை ஆஃபர் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆஃபர் கொடுத்துருவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பஜன்ஸ் பண்ணிக்கிட்டே தானே ஆரம்பிக்கிறோம். முதல் கால பூஜை வந்து பார்த்தீங்கன்னா பஜன்ஸ் போயிட்டு இருக்கும், பக்தி போயிட்டு இருக்கும் நல்லா. இதை குடிச்ச மாத்திரத்தில் பூத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுற மாதிரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்டுங்கெல்லாம் எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும், பேய் மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு டயர்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. 4 காலம் பூஜை 6 கால பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. பேய் மாதிரி 1000 லிட்டர்லாம் வந்து அபிஷேகம் பண்ண எப்படிங்க இருக்கும். 1000 லிட்டர் பால், ஒரு திரவியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோலாம் பார்க்கலாம், குடமாக எடுத்து கொட்டிக்கிட்டே இருப்பாங்க சுவாமி சிவனோட தலையில். ஜலம் எவ்வளோ, தயிர் எவ்வளோ, பால் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். நம்மளாலாம் வந்து ஒரு கால பூஜை பண்ணி முடிச்சோன்னா உடம்பு டயர்ட் ஆகிடும், நிர்மாலயம் பண்ணி முடிச்சோடனே பஞ்சர் ஆகிடும். பேய் மாதிரி பண்ணுவாங்க, 1000கணக்கான லிட்டர் வந்து அபிஷேகம் பண்ணுறது. அதே மாதிரி பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாங்கு பாலை குடிச்சதுனால என்ன ஆவாங்கன்னா ஃபுல் டைம் பேக்கப் ஆகிருப்பாங்க. எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பாவம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது பாங்கோட ஸ்பெஷல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஔஷதி அப்படின்னு நான் சொல்கிறது. பிராகிருதம், இந்த காஞ்சாவாக இருக்கட்டும், பாங்குன்றது காஞ்சாவோட தான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராகிருதம். இதுலேயே திவ்யமான மூலிகைகள், ஔஷதிகள் எல்லாமே அவைலபிளாக இருந்திருக்கு, இப்போ அவைலபிள் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எப்படி நம்ம ஒரே தாட்டில் நிற்கிறது, கிளேசியரில் உட்கார்றது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில மருந்துகள்லாம் சில இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் இருக்கும். இதே மாதிரி சில ஔஷதிகள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அனிமா, லகிமா, மகிமா, கரிமான்னு எல்லா சித்திகளையும் அடைய வைக்கிறதுக்கான மூலிகைகள், ஔஷதிகள் உலகத்தில் இருந்தது. ஆயிடுச்சா? இதுவும் வந்து எங்கள் ஆச்சாரியர்கள், சாஸ்திரக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப டேஞ்சர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு உதவாது,
அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தபோ. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரொம்ப சிரேஷ்டமானது. தபஸுனால ஒருத்தன் அடையிறான் அப்படின்னா தபஸுக்கு என்ன வேணும்? வைராக்கியம் வேணுமா? ஒத்த காலில் நின்றுக்கிட்டு சிவபெருமானை நீங்க தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்குறான் அப்படின்னா அர்ஜுனன், அப்ப தபஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லாக்கியமா சொல்லப்படுது. ஏதாவது சித்திகள் அடையிறோம் அப்படின்னா தபஸுனால வரக்கூடிய சித்தி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லதை பண்ணும். தபஸை வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் பண்றீங்களா? தபஸ் பண்ணும்போது மனசை வந்து பாத்தீங்கன்னா நிகிரகம் பண்ண வேண்டியது இருக்கா? பிடிவாதம் இருக்கா உங்கள்கிட்ட? ஈஸ்வரனுக்காக பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது அனுகிரகத்தையும் கொடுத்துரும். இந்த தபஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றோம்ல, யஜ்ஞோதானோ தபஸ் செய்வ பாவனானி மனிஷினக கீதால சொல்லும்போது. அப்போ தபஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாவனம் பண்ணக்கூடியது. அது மூலமா சித்திகள் வந்துச்சு அப்படின்னா அது அவளை நாசம் செய்யாது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது? மந்திரம். இதுவும் ஸ்லாகியம். காயத்ரி மந்திரத்தை இவ்வளவு ஜபிச்சா இதை பண்ணலாம், ஓங்காரத்தை இவ்வளவு பண்ணா இவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் மந்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மந்திர சாஸ்திரங்கள்ல இருக்க மந்திரங்கள் இருக்கு. இந்தந்த பிரயோகம் பண்ணினா இந்தந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான மந்திர பிரயோகங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வமா இருக்கிறது, நம்ம சாத்விகமான ரூபத்துல பண்ணக்கூடிய மந்திர அனுஷ்டானங்கள். தாமசமா இருக்கிற மந்திர அனுஷ்டானங்கள் வாம மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வாம மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிஷேதம் மந்திர ஜபத்துல. அது வந்து உங்களுக்கு சித்திகளை கொடுத்த கீழான நிலைக்கு கொண்டு போயிடும். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தட்சிண மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்விகமான தேவதைகளை உபாசிக்கிறது. சங்கரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த வாம மார்க்கத்தை எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணி எல்லா இடத்துலையும் சௌமியமான தேவதா ரூபங்களை பிரதிஷ்டா பண்ணி ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டா பண்ணி எல்லாத்தையும் இந்தியா ஃபுல்லா ஒரு நிறைய இடத்துல கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அவர் போகாத இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த கல்கட்டா பக்கம்லாம் நிறைய ஏரியாவுக்கு அவர் பண்ணலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்கட்டா பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரிசா, அஸ்ஸாம், பீகார், மிசோராம் இந்த பக்கம்லாம் சாதுக்கள் அதிகம் டிராவல் பண்ண மாட்டோம். அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாம மார்க்கம் இன்னும் இருக்குது. நரபலி கொடுக்கறதெல்லாம் கூட இன்னும் இருக்குது. அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரபலி கொடுத்துருவாங்க. குழந்தைங்க கிடைச்சா குழந்தைங்க, பெரியவங்க கிடைச்சா பெரியவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தை கொடுக்கறது, தலையை கொடுக்கறது, கிட்னியை கொடுக்கறது, இது மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொன்றும் ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் வாம மார்க்கம். மந்திர ஜபங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிண மார்க்கம் வாம மார்க்கம்னு 2. தட்சிண மார்க்கம் ஸ்லாகியம். அது மூலமா உண்டாகக்கூடிய மந்திர சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவதையோட சத்துவகுண தேவதையோட அனுகிரகத்துல உண்டாகிறது. அது உங்களை என்ன பண்ணாது அப்படின்னா துன்பத்தை கொடுக்காது, மோட்சத்துக்கு உங்களை மெதுவா லீட் பண்ணி கொண்டு போகும். அப்ப இதுல 2 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தபசு, மந்திரம். இந்த 2 நம்ம ஸ்வீகாரம் பண்றோம். ஜென்மனா அதே மாதிரி ஔஷதி, இந்த 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றது இல்லை. இதுக்கப்புறம் யோக சூத்திரத்துல வேற ஒண்ணு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஜென்ம, ஔஷதி, தபோ, மந்திரைஹி, கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா சமாதிஜா. சமாதிஜா அப்படின்னா சமாதியிலிருந்து உண்டாகக்கூடியவை. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமாதியிலிருந்து உண்டாகக்கூடிய சித்திகள். ஈஸ்வரனோட ரூபத்தை தியானம் பண்றோம்ல. இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லுது. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் நம்ம இந்த இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த 15வது சாப்டர்ல ஆரம்பத்துல இருந்தே பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பூமியில, ஜலத்துல, ஜல தத்துவத்துல, பிருத்திவி தத்துவத்துல, அக்னி தத்துவத்துல, இதுல எல்லாத்தையும் பகவான் 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 அப்படின்னு அந்தந்த தத்துவங்களை பகவானா ஸ்வீகாரம் பண்ணி தாரண தியான சமாதி நம்ம பண்றோம்னு வச்சுங்க. அப்ப அந்த சமாதியில இருந்தும் என்ன கிடைக்கும் அப்படின்னா பகவானோட ரூபத்துல சமாதி பண்ணும் போதும் கூட உங்களுக்கு சித்திகள் சம்பவிக்கும். அதுக்கு என்ன பேரு? சமாதிஜா சித்தின்னு பேரு. அப்ப ஜென்மனா சித்தி, ஔஷதினா சித்தி, தபோபிகி சித்தி, அப்புறம் மந்திரேன சித்தி, அதுக்கப்புறம் சமாதிஜா சித்தி, சமாதியிலிருந்து உண்டாகக்கூடிய சித்தி. பரம பவித்திரம் உங்களை என்ன பண்ணணும்னு கேட்டா சவிகல்ப சமாதி அடைய வைக்கும். அதுக்கப்புறம் மெதுவா 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 நிர்விகல்பத்தையும் அடைய வைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சமாதி சித்தி இருக்கிறதுலயே ரொம்ப எக்ஸலண்ட். தபசு, அதுக்கப்புறம் மந்திரம், அதுக்கப்புறம் சமாதி. இந்த 3ம் நம்ம சனாதன தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் பண்றாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து டேஞ்சர். நமக்கு திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே உங்களை கொண்டு போயிட்டு. இது மட்டும் இல்ல, இந்த சித்திகள் எல்லாம் யோகேன ஆப்னோதி தா சர்வாஹா சித்தையா. இந்த எல்லா சித்திகளும் என்னன்னா யோகத்தினாலதான் அடையப்படுது.
எல்லாத்துக்கும் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, மந்திர பிரயோகம் இருக்கு, எல்லாத்தையும் பண்ணணும். இந்த சித்திகள் எல்லாம் இது வரைக்கும் என்ன சித்திகள் சொன்னோமோ இது எல்லாம் யோகத்தினால சித்திக்கிறது. இதே யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நாம ரூபத்தை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் சொல்லக்கூடிய சித்திகள் கிடைக்கும். இதே பகவானை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம், எந்த ஒரு ஈஸ்வர தத்துவம் இல்லாம சித்திகளை நீங்க அனுஷ்டானம் பண்ணீங்கன்னா அது சம்சாரத்துக்கு மார்க்கமாயிடுது. அதனாலதான் இங்க சொல்லுது என்ன, அந்யர் யோக கதிம் பிரஜே. இந்த ஈஸ்வரன் இல்லாத யோகம், ஈஸ்வரன் இல்லாத யோக சித்திகளால வேற என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. என்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் லாஸ்ட் டைம் பேசினப்போ சொன்னேன், நந்தகுமார்னு ஒருத்தர் இருக்க, நல்லா யோகத்தை அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஈஸ்வரனை தூக்கி என்ன பண்ணியாச்சு, ஓங்காரத்தை தூக்கி ஓரமாக போட்டாச்சு, ஈஸ்வர பிரணிதானத்தை தூக்கி ஓரமாக போட்டாச்சு. என்ன கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்காரு, யோகா சென்டர். பணம், நல்ல பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எதுக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்ப ஈஸ்வரனை சேர்த்திருந்தாருன்னா என்ன இருக்கும், ஈஸ்வரனை சேர்த்திருந்தார் அப்படின்னா மோட்ச மார்க்கத்தில் அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்ப யோக சூத்திரத்துல இருக்கிற ஈஸ்வரனை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண. இப்ப என்ன சொல்றாரு, நிறைய டைம் வேஸ்ட் ஆகி போச்சு, இனிமே வந்து உங்க பக்கத்துல இருக்க நான் வரேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன், வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட இருந்து என்ன பண்ணணும், இந்த சித்தாந்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும், ஈஸ்வரனை விட்டுட்டேன் அப்படின்னு இப்ப சொல்றாரு. நான் சொன்னேன் 25 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? நாங்க என்ன மார்க்கத்துல போனோமோ அந்த சாஸ்திர மார்க்கத்தையே பிடிச்சுக்கிட்டு பக்தியோட சேர்ந்து யோக அனுஷ்டானத்தை வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம், பணம் சம்பாதிச்சிருக்க மாட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை சம்பாதிச்சிருக்கலாம், பக்தி பாவத்தை சம்பாதிச்சிருக்கலாம், அனுகிரகத்தை சம்பாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா யோக சித்திகள்ல போனீங்கன்னா சாலோக்கிய மாதிரியான லோக்கங்கள் கிடைக்காது. உபாசனை இல்லாம போச்சு அப்படின்னா அது சம்சாரத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ யோக கதிம் விரஜேத், நான்யைர் யோக கதிம் விரஜேத். நான்யைர் யோக கதிம் விரஜேத்னா என்ன அர்த்தம், இதனால இதுக்கு அந்நியமா ஈஸ்வரன் இல்லாத யோகத்தினால என்ன ஆகுது, இதுக்கு அந்நியமா சித்திகளுக்கு அந்நியமா வேற ஒன்றும் கிடைக்காது. இப்ப நம்மளோட உபாசனைகள் எல்லாம் யோகம் தான். அந்த யோகத்தினால எதை அடைய முடியும், வித்யா தேவலோகா. அப்ப நம்ம டார்கெட் வேற, அதே நேரத்துல ஈஸ்வரனை விட்டுட்டு பண்ணக்கூடிய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சித்திகள் மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுது. இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கிறது 35வது ஸ்லோகம். ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். சர்வாசாமபி சித்தீனாம் சர்வாசாமபி சித்தீனாம் ஹேதுபதிரகம் பிரபுஹு ஹேதுபதிரகம் பிரபுஹு அகம் யோகஸ்ய சாங்கியஸ்ய அகம் யோகஸ்ய சாங்கியஸ்ய தர்மஸ்ய பிரம்மவாதினாம் தர்மஸ்ய பிரம்மவாதினாம் சர்வாசாமபி சித்தீனாம் ஹேதுபதிரகம் பிரபுஹு அகம் யோகஸ்ய சாங்கியஸ்ய தர்மஸ்ய பிரம்மவாதினாம். பிரம்மவாதினாம் அப்படின்னா பிரம்மத்தை பத்தி பேசக்கூடியவர்கள். என்ன மாதிரி நிறைய ஆச்சாரியர்கள் ஆதி காலத்துல இருந்து இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்குலாம் என்ன பேரு, பிரம்மத்தை பத்தி பேசுறவங்கள் பிரம்மவாதிகள். உபனிஷத்துல இருந்து வேதாந்தத்துல இருந்து எடுத்து பேசிட்டு இருக்கோம். அந்த பிரம்மவாதிகள் என்ன பண்றாங்க, ரிஷிமார்கள் யோகஸ்ய சாங்கியஸ்ய தர்மஸ்ய அகம் பிரபுஹு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க, பிரம்மவாதிகள்லாம் சொல்றாங்க, அடப்பாவி மனுஷா, நீ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சித்திகளை பிடிக்கிற, இந்த சித்திகளுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான், ஒரு லீடர், ஒரு மாஸ்டர் இருக்கார். நீ வந்து பாத்தீங்கன்னா மாயைக்குள்ளார மயங்கிக்கிட்டு இருக்கிற மாயாவிய பிடிக்காம, அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயாவிய பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, மாயாவை பிடிக்காத, அவர் காட்டுற மாயாஜாலத்துல மயங்கி போகாத, குழந்தை மாதிரி என்ன பண்ணுவ, காணா போயிடுவ, திருவிழால காணா போன குழந்தை மாதிரி சம்சாரத்துல அப்படின்னு ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த யோகத்திற்கும் சாங்கியம் சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவத்துக்கும், யோகம் சாங்கியத்தை அடையிறதுக்கான மார்க்கம். சாங்கியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தத்துவம், பதார்த்த விவேகம், ஈஸ்வரனை பத்தியும் ஜீவனை பத்தியும் விவேகம் பண்ணக்கூடிய சாஸ்திரத்துக்கு பேரு சாங்கியம் அப்படின்னு பேரு. சமயக் ரூபேன தத்துவம் பதார்த்தானி கியாயந்தே யஸ்மின் இது சாங்கியம். எந்த சாஸ்திரத்துல தத்துன்ற ஈஸ்வர தத்துவமும் தொம்முன்ற ஜீவ தத்துவமும் நன்றாக விசாரம் செய்து
அறியப்படுகின்றதோ அந்த சாஸ்திரத்துக்கு பேரு சாங்கியம்னு பேரு. அந்த சாங்கியத்துல சொன்ன தத்துவத்தை அடையறதுக்கு எந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுதோ அனுஷ்டானம், அதுக்கு பேரு யோகம்னு பேரு. இந்த யோகத்திற்கும் அஷ்டாங்க யோகம் தாரண தியான சமாதியோடு கூடியது, அதுக்கும் சாங்கிய தத்துவத்திற்கும், சாங்கியம்னு கபில சாங்கியம் எடுக்கிறீங்க, இப்போ பாகவதத்தை சொல்லிட்டு இருக்கு கபில சாங்கியத்தை எடுக்கணும். கபில சாங்கியம் யாரு அப்படின்னா சேஸ்வர சாங்கியம், ஈஸ்வரனோடு சேர்ந்தது. அம்மாவுக்கு வந்து தேவகுதிக்கு சொல்றாருல அந்த சாங்கியத்தை இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங்கியத்துக்கும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்ய, இந்த யோகத்தையும் ஞானத்தையும் அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தர்மம் பயன்படுதோ ஆதாரமா, அப்ப புண்ணியத்தினாலதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. அந்த புண்ணியம் தான் தர்மம்னு பேரு. அந்த தர்மஸ்ய அகம் பிரபு, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரபுவாக இருக்கின்றேன். தர்மத்தினால பித்ருலோகம் புண்ணிய கர்மா, யோகத்தினால உபாசனை, யோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா தேவலோகம், அப்புறம் சாங்கியம்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானத்தினால ஜீவன் முக்தி, இங்கேயே முக்தி. அப்ப இந்த 3 சாஸ்திரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரபு, நான் தான் தலைவனா மாஸ்டரா இருக்கின்றேன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சர்வாசாம் அபி சித்தீனாம், இதுல எதுல போனீங்க அப்படின்னாலும் ராஜா பட்டர்னு ஒருத்தர் நல்ல அற்புதமா பண்ணுவார். என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பாடசாலா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல ஒரு பாடசாலா இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து பிள்ளையார்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை குருக்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நிஷ்டா அப்படின்னா பிச்சை குருக்கள்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000, எனக்கு நான் சொல்றது முன்னாடி 1000 கும்பாபிஷேகத்துக்கு மேலே பண்ணுவார். 1000 கும்பாபிஷேகம். யாராவது இப்போதைக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ திருச்செந்தூர் இது நடந்துச்சு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம். அதில் கருப்பாக ஒருத்தர் என்ன மாதிரியே குடும்பி வச்சுட்டு ஒருத்தர் வயசான பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயின் பிரீஸ்ட், அவர் தான் கும்பாபிஷேகத்தை நடத்துகிறார். அப்போ ராஜா பட்டரை பார்த்துருக்க, ராஜா பட்டரோட தம்பி ஒருத்தர் இருக்கார். யாருக்காவது தெரிஞ்சா போய் பாருங்க, எங்கேயாவது கர்மத்தில் எக்ஸலண்டான நிஷ்டா. கார்த்தியா என்ன பேர் மறந்து போச்சு. ராஜா பட்டர் நல்லா பண்ணுவார். ஆனால் ராஜா பட்டரை காட்டிலும் அவங்க தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தெய்வீக இது ஒன்று இருக்கு. அவர் வந்து பண்ணாருன்னா, ஒரு கர்மா பண்ணாருன்னா அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணாலும் லட்சார்ச்சனை பண்ணா அற்புதமாக இருக்கும். இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே இப்போ பிக் ஷாட் ஆகிட்டாங்க ரொம்ப. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மத்தோட சித்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சாங்கன்னா அவ்வளோ ஐஸ்வர்யம், அவ்வளோ இது நல்லபடியாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஃபேமஸ், உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் அவங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா பட்டரவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை குருக்களாக இருக்கட்டும், கர்மத்தோட சித்திகைகள் எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் அடைஞ்சவங்களா இருக்காங்க. இதே மாதிரி உபாசகர்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த உபாசனையினால பலன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்திகள் கிடைக்கும். ஞானத்தோட சித்தி என்னது? ஆத்ம சித்தி தான், ஆத்மாவை அடைகிறது. இந்த எல்லா சித்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாசாம் அப்படி சித்தினாம், தர்ம மார்க்கத்துல கர்ம மார்க்கத்துல போனாலும் சித்தியை அடையலாம். அதே மாதிரி அம்பானி என்ன பண்ணாரு? கர்ம மார்க்கம் தானே, கர்மத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதாயிட்டார். பிச்சை குருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைதிக கர்மத்தை பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டார். இது மாதிரி நிறைய பேர் வந்து வைதிகமா இருக்கட்டும் லௌகிகமா இருக்கட்டும் எதெல்லாம் பண்ணினாலும் சித்திகள் கிடைக்கும். உபாசனையில போனீங்கனாலும் சித்திகள் கிடைக்கும். உபாசனைனா யோகம். அப்ப யோகத்துல போகும்போது சித்திகள் கிடைக்கும். ஞானத்துல போகும்போதும் சித்திகள் கிடைக்கும். ஆத்ம சித்தி, தன்னை வசப்படுத்துறது, இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம், மெதுவா வந்து தன்னையே வசப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா அடைகிறது. இந்த எல்லா சித்திகளும் சர்வாசாம் அபி சித்தினா, இந்த எல்லா சித்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேத்துகு பதிரகம், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கின்றேன். யோ யோ யாம் யாம் தரும் பக்தக ஸ்ரத்தையார்ச்சித்துமிச்சதி, கீதால வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர்ல சொல்ற, யார் யார் எந்தெந்த ரூபத்துல எந்த விதமா உபாசனைகளோ கர்மங்களோ பண்றாங்களோ அவங்களுக்கான சித்தியா எத்தனாவது 7:21 7:21 ரொம்ப தெளிவா சொல்லுது. யார் யார் எந்தெந்த விதமா, அது வாம மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கோர ரூபத்துல அகோரிகள் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, சௌமிய ரூபத்துல மீனாட்சி காமாட்சின்னு பண்ணாலும் சரி, லலிதான்னு பார்த்து பண்ணாலும் சரி, எல்லா ரூபத்துல இருந்தும் நடராஜர்னு பண்ணாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அகோர ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா கோர ரூபத்தை எடுத்துக்கிட்டு ஸ்மசானத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ருத்ர ரூபத்துல பைரவ ரூபத்துல நீங்க கும்பிட்டாலும் சரி, எல்லா ரூபத்துல இருந்தும் பலன் கொடுக்கிறது யாரு அப்படின்னா நான் தான்
அவர்கள் எல்லாத்துக்கும் பலனை கொடுப்பது மூலமா அவர்களுடைய என்னது சிரத்தையை அசையாமல் செய்கின்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். யோ யோ யாம் யாம் தனும் பக்தக சிரத்தையார்ச்சிது மிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். எந்த ரூபத்துல வேணாலும் பண்ணுங்க, கர்மத்தை வந்து ஈஸ்வரன் பாவிங்க. எல்லா கடைக்காரங்களும் நான் பாக்குறேன், நிறைய கடை திறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து நல்லா தீபம் போட்டு நல்ல ஊதுவத்தி கொடுத்து வச்சு சாமியை நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு, சாமி இந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கட்டும், இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கட்டும்னு ஆரம்பிக்கிறான். ஒரு டீ ஷாப்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிசினஸும், ஒரு ஜுவல்லர் ஷாப்ல இருந்து எல்லாம் ஒரு பெரிய சுவாமி படத்தை வச்சு எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த ரூபத்துல அவன் பிசினஸ சுவாமியா பாக்குறான். ஒருத்தன் வந்து வாம மார்க்கத்தை வந்து ரத்தம் கொடுத்து ரத்தத்தை பலி கொடுத்து பண்றான், இன்னொருத்த வந்து சக்கரை பொங்கல் பிரசாதம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எந்த ரூபத்துல எந்த விதமா பண்ணினாலும் கூட அதற்கான சித்திகளை வந்து நான் கொடுப்பதன் மூலமா, அவங்க விரும்பின ரூபத்துல கொடுக்கறது மூலமா அவங்களுடைய ஸ்ரத்தையை நான் என்ன பண்றேன், அசையாமல் செய்கின்றேன். அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மார்க்கங்கள் இருக்கு எல்லா விதத்திலையும். இது எல்லாத்துக்கும் பதி யாரு அப்படின்னா காரணம் யாரு, நான் தான் காரணகர்த்தாவா இருக்கேன். பதி நான் தான் தலைவனாக இருக்கேன். ஹேத்துகு பதிகி அகம், நான் தான் ஹேத்துவா காரணமா இருக்கேன். சித்திகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்கிட்ட இருந்துதான் எல்லா சித்திகளும் கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்படுகிறது. நான் தான் தலைவனாகவும் இருக்கின்றேன். யோகத்துக்கு தலைவன் யோகஸ்ய பிரதமோ பக்தா ஹிரண்ய கர்ப்பகா. யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதம பக்தா யாரு அப்படின்னா முதல் டீச்சர் யாரு, ஹிரண்ய கர்ப்பர். ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் உபதேஷ்டா யாரு, தட்சிணாமூர்த்தி நாராயணன், அவரு ஹிரண்ய கர்ப்பர் தான். அப்ப ஹிரண்ய கர்ப்பர்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களும் தர்மங்களும் சித்தி உபாசனைகளும் யோகங்களும் ஞானமும் எல்லாம் பகவான் இருந்து வந்தது, ஹிரண்ய கர்ப்பர்ன்றது. அதனால நான் தான் காரணம், நான் தான் பதியாக இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்றாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் 36வது ஸ்லோகம். அகமாத்மாந்தரோ பாக்யோ அனாவிருத சர்வதேகினாம் அனாவிருத சர்வதேகினாம் யதா பூதானி பூதேஷு பகிரந்த ஸ்வயம் ததாம் யதா பூதானி பூதேஷு பகிரந்த ஸ்வயம் ததாம் அகமாத்மாந்தரோ பாஹ்யோ அனாவிருத சர்வதேகினாம் யதா பூதானி பூதேஷு பகிரந்த ஸ்வயம் ததாம். அகமாத்மா குடாகேஷகர் ஞாபகம் இருக்கா? பகவத்கீதையில படிச்சுக்கோங்க 10வதுல 20வது ஸ்லோகம் 10-20 வந்து பாத்தீங்கன்னா அகமாத்மா குடாகேஷக 10-20 10-20 வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அகமாத்மா குடாகேஷக, நான் தான் எல்லா ஜீவராசிகளிலும் ஆத்மாவாக இருக்கின்றேன் பகவான் சொன்னார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகமாத்மா நான் தான் ஆத்மாவா இருக்கேன். எங்க அந்தரோ பாஹ்யோ, நான் தான் ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் இருக்கேன், அந்தரம் உள்ளுக்குள்ளார அகம் 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 அகம்னு நான் தான் இருக்கேன். உள்ள மட்டும் இல்ல வெளியிலையும் நான் தான் இருக்கேன். உள்ளையும் வெளியிலையும் சர்வத்தையும் வியாபிச்சு நான் தான் ஆத்மாவா இருக்கின்றேன். எப்படி ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு, கேரக்டருக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன் தான் இருக்கு. வில்லன், ஹீரோ, காமெடியன், ஜடம், சேத்தனம், அசைகின்ற அசையாத எல்லா ஸ்கிரீன்ல காட்டுற எல்லா காட்சிகளுக்கும் உள்ளையும் ஸ்கிரீன் இருக்கு. அந்த காட்சிகளுக்கு வெளியிலையும் கேரக்டருக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் இருக்கு. அதே மாதிரி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா ஆத்மாவா இருக்கார் சர்வ ஜீவராசிகளுக்கும். அவர் உள்ளையும் இருக்கார், உள்ள இருக்கும்போது நான் 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 சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் தான் வெளியில இருக்கும்போது இது இருக்கு இது இருக்குன்னு நம்ம சொல்றோமே, எல்லாத்தையும் இது இருக்குன்னு சொல்றோமா. இந்த லேப்டாப் இருக்கு, இந்த மானிட்டர் இருக்கு, இந்த பென்கியூ மானிட்டர் இருக்கு, இந்த செல்போன் சாம்சங் செல்போன் இருக்கு, இந்த கேமரா இருக்கு, இங்க இது இந்த டேபிள் இருக்கு, இந்த புஸ்தகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அந்த இருக்கு 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 இது 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 அது இது சர்வநாம சப்தங்களை சொல்றோம். இது அதுன்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ, இருக்கிறது இருக்கிறது இருக்கிறான் இருக்கிறாள் அப்படின்னு எதெல்லாம் சொல்றோமோ அது எல்லாம் வெளியில. அதே உள்ள சொல்லும் போது நான் 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 சொல்றோம். அப்ப உள்ள வந்து நான், வெளியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது 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 அப்படின்னு.
இந்த ரெண்டுமா வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கான? பகவான் தான் இருக்கார். அகமாத்மா, நான் ஆத்மாவா இருக்கேன் உள்ளையும் வெளியிலையும். அது மட்டும் இல்ல, அனாவிருத்தக சர்வதேகினாம், தேகத்தை உடையவங்க எல்லாத்துக்குள்ளாரையும் நான் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட முடியாதவனா இருக்கேன். நானும் மறந்துருக்கீங்களா? என்னைக்காவது யாராவது நானும் மறைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னவா இருக்குன்றதுல எனக்கு கன்ஃபியூஸ் இருக்கு. யோகமாயா சமாவிருத்தகன்னு 7:25 ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்துருக்கோம். நாகம் சர்வஸ்ய, நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தகன்னு பகவான் சொல்றார். நான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுவதில்லை. 24 25 7:25 சொல்றார், நான் எல்லாத்துக்கும் வெளிப்படுறது இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாத்தோட கண்களும் என்னவா இருக்கு? யோக மாயினால மறைக்கப்பட்டதா இருக்கு. அப்ப நான் தான் எல்லாமா இருக்கேன், நான் தான் ஈஸ்வரன் தான் ஆத்மாவா இருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரியாம இருக்கலாம். அவர் நிர்குண நிராகாரம்னு எல்லாத்துக்கும் தெரியாம இருக்கலாம். நான் சொல்றேனே அதுதான் பிரம்மம், அதுதான் பரமாத்மான்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் இருக்கேன்னு யாருக்காவது தெரியாம இருக்கா? என்னைக்காவது நானே அறியாத உலகில் உண்டோ? கைவழி நவநீதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் இருக்கும். தன்னை அறியாத உலகில் உண்டோ குருவே அப்படின்னு கேள்வி கேட்பான் சிஷ்யன். தன்னை அறியாதவன் இருக்கானா? தன்னை அறியாதவன் இல்லை. நான் சொல்லிட்டு தான் இந்த உலகத்துல எல்லா விவகாரங்களும் ஆரம்பிக்கப்படுது. அந்த நான் என்னவா இருக்குன்றதுல வேணா கன்ஃபியூஸ் இருக்கலாம் இந்த உலகத்துல. ஆனா வந்து நான் இருக்கேன்றதுல வந்து யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறைப்பில்லை. அதனாலதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனாவிருத்தக சர்வதேகினா. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். பிரம்மசூத்திர பாஷ்யத்துல ரொம்ப கம்பீரமா சொல்றார். எப்படி இருக்கு அப்படின்னா, நான் அப்படின்றது எந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தம். எப்படி பிரசித்தம் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னைக்காவது நான் இல்லைன்னு என்னைக்காவது விவகாரம் யாராவது பண்ணிருக்கோமா? பண்ணதே இல்லை. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்துல முதல் பாஷ்யத்துக்கு பேரு அத்தியாச பாஷ்யம்னு பேரு. பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும் போது ஒரு 2 பேஜ் இருக்கு. நான் உங்களுக்கு எடுக்கணும். எங்கேயாவது வேதாந்த சமயம் கிடைக்கும் போது எடுக்கணும். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு, இந்த நான் யாருக்காவது பிரசித்தம் இல்லையா? அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு முதல் சூத்திரம். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறிவதில் ஆசை கொள்ள வேண்டும், இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் ஆத்மான்னு எல்லா சாஸ்திரங்கள்லாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை வந்து நான் தெரிஞ்சிருக்கல எல்லாத்துக்கும். அப்ப எதுக்கு புக்கு படிக்கணும்? நான் தான் எல்லாத்துக்கும் பிரசித்தமா இருக்கேன். இந்த உலகத்துல இருக்க சர்வ ஜீவராசிகளுக்கும் நான் பிரசித்தமா இருக்கிறது. நான் இருக்கேன். ஆமா, பிரசித்தம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நானே தெரியாதவன் ஒருத்தரும் இருக்க முடியாது. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் என்னவா இருக்கேன்றதுதான் ப்ராப்ளம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேகாத்மவாதிகளா தன்னை தேகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இந்திரியாத்மவாதிகளா இந்திரியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பூத்தாத்மவாதிகளா பூத்தங்கள் பஞ்சபூத்தங்களே நானும் நினைக்கிறாங்க. சில பேர் இல்ல 3 பூத்தங்கள் நான் நினைக்கிறாங்க. சில பேர் அன்னமய கோஷத்தையே நான் நினைக்கிறாங்க. சில பேர் மனோவாதிகளா என்ன பண்றாங்க? மன ஆத்மவாதிகளா மனசையே ஆத்மா நினைக்கிறாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்திய ஆத்மான்னு விஞ்ஞான ஆத்மவாதிகளா நினைக்கிறாங்க. சில பேர் வந்து சூன்யவாதிகளா, தூக்கத்துல ஒண்ணும் தெரியலன்னு சொல்றமே அந்த சூன்யம் தான் ஆத்மான்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி நான் யாருன்ற விஷயத்துல பல மதபேதங்கள் இருக்கு. அப்ப நான் பிரம்மமா இருக்கேன்றதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த சாஸ்திர அத்தியனம் பண்றது, வேதாந்த சாஸ்திரத்தை அத்தியனம் பண்றது அதுக்காக தான். ஆனா நான் இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல எல்லாத்துக்கும் பிரசித்தம். ஆச்சாரியார் சொல்றாரு அங்க அந்த அத்தியாச பாஷ்யத்துல, நான் இல்லைன்னு யாரும் விவகாரம் பண்றது இல்லை. எல்லாரும் விவகாரம் பண்றோம், நான் இருக்கேன் அப்படி. அப்ப வந்து நான் எல்லாத்துக்கும் மறைக்கப்படாமல் இருக்கிறது. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, அனாவிருத்தக சர்வதேகினாம். ஆவிருத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைக்கப்படுதல். அனாவிருத்தம்னா மறைக்கப்படாததா. நான் மறைக்கப்படாதவனா எல்லா ஜீவராசிகளிலும் நான் ஆத்மாவா இருக்கேன். நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தக. நான் என்னவா இருக்குன்றதான் இந்த மாயா என்ன பண்ணுது? மறைச்சு என்ன பண்ணுது? பகவான் எங்கேயோ இருக்கார், எனக்கு வேறா இருக்கார் அப்படின்னு காட்டுது ஒழிய நான் இருக்கேன்றதுல யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ மறைக்கப்படாதவனா எல்லா ஜீவராசிகளோட தேகத்திலையும் நான் தேகியா இருக்கின்றேன், ஆத்மாவா இருக்கேன். எப்படி சாமி அப்படின்னா,
யதா பூதானி பூதேஷு, எவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்கு. மண்ணுக்குள்ளார பிருத்திவி தத்துவம், மண்ணுக்குள்ளார எது இருக்கு? மண்ணு தான் இருக்கு. மண்ணுக்கு வெளியிலயும் மண்ணு தான் இருக்கு. ஜலத்துக்குள்ளாரையும் ஜலம் தான் இருக்கு. ஜலத்துக்கு வெளியிலயும் ஜலம் தான் இருக்கு. அக்னிக்குள்ளாரையும் அக்னி தான் இருக்கு. அக்னிக்கு வெளியிலயும் அக்னி தான். அப்போ அக்னியில வந்து அக்னி உள்ள வெளியில அப்படிதான். பிருத்திவியில பிருத்திவி உள்ள வெளியில பிருத்திவி தான். இதே மாதிரி பஞ்சபூதங்களிலும் எப்படி பஞ்சபூதங்கள் இருக்கிறதோ, பஞ்சபூதங்களிலும் உள்ளையும் வெளியிலையும் பஞ்சபூதங்கள் வியாபிச்சிருக்கும். அந்த மொத்த பிரபஞ்சம் என்னது? பஞ்சபூதம். ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையும் என்ன இருக்கு? பஞ்சபூதம். என்னோட தேகத்துக்குள்ளார பஞ்சபூதம் தான் இருக்கு. இந்த தேகத்துக்கு வெளியில பஞ்சபூதம் தான் இருக்கு. ஒரு நாய்க்குள்ளார பஞ்சபூதம் தான் இருக்கு. நாய்க்கு வெளியில பஞ்சபூதம் தான் இருக்கு. ஒரு மரத்துக்குள்ளார பஞ்சபூதம் தான் இருக்கு. மரத்துக்கு வெளியில பஞ்சபூதம் தான் இருக்கு. ஒரு புழு பூச்சிக்குள்ளார பஞ்சபூதம் தான் இருக்கு. அதுக்கு வெளியில பஞ்சபூதம் தான். எப்படி எல்லா பூத்தங்களுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் இந்த பஞ்சபூத்தங்கள் இருக்கோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகிரந்தக ஸ்வயம் ததா, அது போலவே, ததானா அது போலவே, ஸ்வயம் நானே, சுயமா நான் எப்படி இருக்கேன்னா அந்த பஞ்சபூத்தங்களுக்கு உள்ளாரையும் நான் இருக்கேன், பஞ்சபூத்தங்களுக்கு வெளியிலையும் நான் இருக்கேன். ஆகாச ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆத்மால இருந்துதான் ஆகாசம் வந்துச்சு. அப்ப காரணமா இருக்கிற ஆத்மா ஆகாசத்துக்கு உள்ளாரையும் இருக்கும், ஆகாசத்துக்கு வெளியிலையும் இருக்கும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாத்து, இந்த கிளாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணம் எது அப்படின்னா பஞ்சு. இந்த பஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்து ஃபுல்லா வியாபிச்சிருக்கா? காரணம் காரியத்தை முழுசா வியாபிச்சிருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தில் இருக்க பஞ்சபூதங்கள், இந்த மொத்த பிரபஞ்சம் பஞ்சபூதம். அப்ப பஞ்சபூதங்கள் இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கு. இந்த பஞ்சபூதங்களுக்கு யாரு காரணம் அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கார். அப்போ பஞ்சபூதங்களையும் வியாபிச்சு உள்ளையும் வெளியிலையும் பகவான் உள்ள இருக்கார். அதான் ததா ஸ்வயம் பகிரந்தகா, அது போலவே நான் சுயமா வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கேன்? எல்லா பூத்தங்களுக்கு உள்ளாரையும் வெளியிலையும் நான் இருக்கின்றேன் அப்படின்னு இந்த அத்தியாயம், சித்திகளை பத்தின அத்தியாயம் கம்ப்ளீட் ஆகுது. இதுல நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த அத்தியாயத்துல இருக்கிற கொஞ்சோண்ட எடுத்து இங்க போட்டுக்கணும். சித்திகளுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா விபூத்தின்னு பேர். சித்திகளுக்கு இன்னொரு பேர் என்னது? விபூதி. விபூத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா சித்தின்னு சொல்லலாம். அப்ப பகவான் என்ன பண்றார்? இந்த 15வது சாப்டர் முடிச்சோட 16வது சாப்டர்ல என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய விபூதிகளை வந்து பாத்தீங்கன்னா உத்தவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த உத்தவருக்கு சொல்ல ஆரம்பிச்ச மாத்திரத்துல அதுல வந்து 41 இருந்து எது வரைக்கும் 44 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 5 ஸ்லோகங்களை நம்ம என்ன பண்ணணும்? மனசுல கொண்டு வரணும். நம்ம எதையெல்லாம் குளோரின்னு சொல்றோமோ, சித்தின்னு சொல்றோமோ, அதெல்லாம் குளோரி. ஒருத்தர் தண்ணியில நடக்கிறார், குளோரி, விபூதி. அது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட மனசை அறிகிறார், விபூதி. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விபூதி இருக்கு இந்த உலகத்துல. அப்ப அந்த விபூதிகள்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டா ஏத்தாஸ்தே கீர்த்திதா சர்வாஹா சங்கேபேன விபூதையா. அடுத்த 16வது அத்தியாயத்துல 41வது ஸ்லோகம் சொல்லிட்டு விபூதி எல்லாம் சொல்லிட்டு பகவான் சொல்றார், இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா என்ன விபூதிகள் சொல்லப்பட்டதோ அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா 10 + 8 18 சித்திகள், அதுக்கப்புறம் கவுன சித்திகள் அப்படின்னு நிறைய சித்திகளை பத்தி பேசியிருக்கோம். இந்த எல்லா சித்திகளும் என்னன்னு கேட்டா மனோவிகாரோ ஏவயத்தே, மனோவிகாரா ஏவயத்தே. இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதத்துல தானே நடக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஜாகிரதத்துல, சொப்பனத்துல. இது எல்லாம் யாரு ப்ரொஜெக்ஷன் பண்றா அப்படின்னா மனசோட ப்ரொஜெக்ஷன் தான் இது எல்லாம். அப்போ தூக்கத்துக்கு போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த சித்திகளும் இல்லை, அங்க ஒண்ணும் இல்லை, ஆனந்தமா நான் தூங்குனேன், சுகமா தூங்குனேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப ஜாகிரத சொப்பனத்துலதான் எல்லா சித்திகளும். இதெல்லாம் சுசுப்திக்கு போனா இல்லாமல் போய் விடுகிறது. மாண்டூக்கியம் இதுதான் சொல்லுது, சித்திகளை பத்தி அங்க சொல்லுது. ஐராவத யானை இருக்கும், சொர்க்கத்துக்கு போனா வந்து புஷ்பக விமானம் இருக்கும், ஐராவத யானை இருக்கும், வெள்ளை கலர் யானை, 4 தந்தம் இருக்கும், இந்திரன் இருப்பான், திலோத்தமா, ஊர்வசி, ரம்பான பெரிய பெரிய அழகிகள் இருப்பாங்க. சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தான விசேஷங்க, அந்தந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது இது கிடைக்கும். ஆனா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு போனீங்கன்னா இல்லை. அப்புறம் டீப் ஸ்லீப் போனீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. டீப் ஸ்லீப்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை.
அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வ சித்திகளா இருக்கட்டும், விபூதிகளா இருக்கட்டும், இந்த உலகத்துல நீங்க எதெல்லாம் ஆச்சரியப்படும், ஐயோ இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, எல்லாம் என்னது தூக்கத்துக்கு போகணும்னு போச்சு. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர்னு ஒரு ஊர், நீங்க எங்கேயாவது திருச்சி சமயபுரத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல திருப்பட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு, பிரம்மாவோட கோயில். நம்ம பதஞ்சலி முனிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அங்கே இருக்கு, அதுக்காக நாங்கள் போனோம். திருப்பட்டூர் போனீங்கன்னா யோக யோக நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்குலாம் சொல்றேன்ல என்ன முத்திரை வைக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல, ஓங்கார முத்திரையை வச்சுக்கிட்டு பிரம்மா என்ன பண்றாரு, அழகா யோக போஸ்டர்ல நல்ல ஆசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்தாசனத்துல, இப்போ நான் சொன்னேன்ல உயிரை விடும்போது நல்ல ஒரு கால் மேல ஒரு காலை வச்சுக்கணும், உள்ள அந்த உள்ளங்காலை வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கணும், உள்ள குதத்துக்கும் இதுக்கும் நடுவில் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், இது ஒரு முக்கியமான ஆசனம்னு சொல்லிட்டேன்ல. இந்த ஆசனத்துல வந்து பிரம்மா வந்து போஸ்டர் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு சந்தன அபிஷேகம் பண்ண மாத்திரத்துல எப்படி இருக்கு தெரியுமா, பிரம்மாவோடது வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான யோக போஸ்டர் அப்படியே மனசுல நிக்குது. என்ன மனசுல நின்னாலும் ராத்திரி தூங்க போனோன்னு என்ன ஆகி போச்சு, அற்புதமான தரிசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்துல வந்து அப்படியே பள்ளி கொண்ட கோலத்துல அப்படியே மனசுல இன்னும் நிக்குது. ரங்கநாதர் வந்து பாத்தீங்கன்னா கிடந்த கோலத்துல ரங்கநாதர் ஆனந்த சயனம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ இன்னும் அப்படியே இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ளார வருது. தூக்கத்துக்கு போனா ரங்கநாதர் இல்ல, போயாச்சு. அப்படியே ஒவ்வொன்றும் சிவபெருமானா இருக்கட்டும், ரங்கநாதரா இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தியா இருக்கட்டும், அற்புதமான தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி பார்த்த கண் மனசு குளிர பார்த்தோம். தூக்கத்துக்கு போனோன்னே தட்சிணாமூர்த்தி இல்லாம போயிட்டார். ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஜாகிரதத்துல சொப்பனத்துல தான் என்னது எல்லாம் ப்ரொஜெக்ஷன். அகிலாண்டேஸ்வரிய பார்த்தா என்ன சௌந்தரியம், சமயபுரம் மாரியம்மனை பார்த்தா எனக்கு இன்னும் அப்படியே பப்ளி மாஸ் கண்ணோம். அம்மா அம்மா வந்து அற்புதமா இருக்காங்க. தூக்கத்துக்கு போனா காணா போயிட்டாங்க, யாருமே இல்லை, எந்த தேவத்தையும் இல்லை. நடராஜரும் காணும், தட்சிணாமூர்த்தியும் காணும், சிவபெருமானும் காணும், குற்றாலநாதர் காணும், அரங்கநாதர் காணும், பிரம்மா காணும், மும்மூர்த்திகளும் என்னாச்சு தூக்கத்துக்கு போனோன்னு. அப்ப என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் தான் தேவதா ரூபங்களே ப்ரொஜெக்ஷன். அப்ப வெளியில இருக்கக்கூடியது தேவதைகளே பிரதிக்ஷம், இந்த 3 மூர்த்திகளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா, அப்போ மற்றதெல்லாம் எந்த சித்தியா இருக்கட்டும், பறக்கிறதா இருக்கட்டும், ஃப்ளைட் தான் பறக்குது, ஆகாசம், புஷ்பக விமானம், நிறைய டான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நயன்தாரா, வேற என்ன நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் நயன்தாராலாம் அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவுட் ஆஃப் ஃபீல்டு. இப்போ வேற புதுசாக இருக்கான்னு தெரியல. அப்ப எந்த நடிகை ரொம்ப ஊர்வசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புஷ்பக விமானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸ்ல ஏதாவது இருக்கட்டும், ஒரு ஃப்ளைட்டே வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான சொர்க்க ரதமா இருக்கட்டும், எதை பார்த்தாலும் போனா இருக்கட்டும், தூரதர்ஷனம், அப்புறம் தூர சிரவணம், எதெல்லாம் யூஸ் பண்றோமோ இது எல்லாம் சித்திகள் தான். இது எல்லாம் தூக்கத்துக்கு போகணும்னு ஒண்ணும் இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாரோட கேம் அப்படின்னா, இது எல்லாம் மனசோட ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்டர் யாரு? மனசு. மனசுக்குள்ளார என்ன இருக்கு? வாசனா தான் ஃபிலிம் ரோல். அப்ப அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும், மயங்கிட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, மனச ப்ரொஜெக்ஷனை நிப்பாட்டணும். மனசோட ப்ரொஜெக்ஷனை நிப்பாட்டணும். என்ன பண்ணும்? யதா வாச்சா விதீயத்தை, எதெல்லாம் வாக்குல நீங்க சொல்றீங்களோ அது எல்லாம் மனோவிகாரம். ஃபர்ஸ்ட் மனசுல புரிஞ்சுக்கணும். வாக்குல எதெல்லாம் சொல்லப்படுதோ, எந்த சித்திகள்லாம் இது வரைக்கும் நம்ம சொன்னோமோ, எந்த விபூதிகள்லாம் நம்ம சொல்றோமோ, பறக்கிறார் நடக்கிறார் எல்லாத்தையும் அனிமா சித்திகள் அப்படின்னு பேர் சொல்லிட்டோம் அப்படின்னா அது எல்லாம் வாக்குல சொல்லப்பட்டது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனோவிகாரம். அப்ப என்ன சுவாமி பண்ணணும்? வாச்சம் எச்ச மனோ எச்ச, இந்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிற்பார். அதுக்கப்புறம் மனோ எச்ச, மனச லயம் பண்ணு. பிராணான் எச்ச, இந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு. இந்திரியானிச்ச, இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணு. ஆத்மானும் ஆத்மனா எச்ச, நல்ல புத்தியினால, தெளிந்த புத்தியினால இந்த புத்தியையும் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கு, லயம் பண்ணு. ந பூயக கல்பசே அத்வனே, தான் அப்படின்ற அந்த எண்ணத்துக்குள்ளார இந்த புத்தியையும் லயம் பண்ணின அப்படின்னா, மகத்தத்துவத்தையும் லயம் பண்ணின அப்படின்னா வெறும் தானாய் இருப்பாய்.
அப்படி தான் தானாய் இருந்தோம் அப்படின்னா ந பூயசே பூயக கல்பசே அத்வன், திரும்ப இந்த சம்சாரம்ன்ற மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ வரமாட்டாய். இதான் கன்க்ளூஷன். அப்போ சித்தியிலேயே பெரிய சித்தி எது அப்படின்னா ஆத்ம சித்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சித்தி. இந்த ஆத்ம சித்திக்காகத்தான் ஈஸ்வரனோட சகுணம், ஈஸ்வரனோட நிர்குணம். பகவான் தான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அனுகிரகம் என்ன, பகவானா அறியறதுக்கு வெளியில ஒரு சகுன ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கார். அப்ப சகுனத்தை பிடிச்சுக்கிட்டு பகவான் ஆத்மாவா இருக்காருன்னு அகம் பிரம்மாஸ்மின்னு அறியறது தான் ஆத்ம சித்தி. அதுக்கு என்ன பண்ணணும்? வாக்கு அடக்கணும், மனசு அடக்கணும், இந்திரியங்கள் அடக்கணும், இந்த பிராணன் அடக்கணும். மகத்தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா தான் அப்படின்னு தன்னில் அடக்கிட்டு தான் தானாய் நிற்கணும். இதுதான் நயப்பிரக்கிரியா. இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரம தாத்பரியம். அதனால ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சித்திகளை சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா இது எல்லாம் அந்தராயங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். எங்க பார்த்தோம்? எத்தனாவது ஸ்லோகம்? அந்தராயான்னு பார்த்தோம்ல. அந்தராயான் வதந்தியேதா யுஞ்சதோ யோகமுத்தமம் மயா சம்பத்தியமானஸ்ய கால க்ஷபன ஹேதவக. 33வது ஸ்லோகத்துக்கு தெளிவா சொல்லியிருக்கு. என்னை அடைகின்ற விஷயத்தில் இந்த சித்திகள் எல்லாம் கால தாமதத்தை உண்டு பண்ணும். கால தாமதம் என்ன தெரியுங்களா? பல ஜென்மங்கள் ஆயிடும். 10 ஜென்மம் 20 ஜென்மம் போயிடும். எதையாவது சித்தியில மயங்கி போய் எங்கேயாவது கடந்துகிட்டு இருப்போம் நம்ம. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திகள் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கவனமே கொடுக்க கூடாது. பகவான அடைகிற மார்க்கத்துல யுஞ்சத்தோ யோகம் உத்தமம், உத்தமமான யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கூடி இருக்கிறவனுக்கு இந்த சித்திகள்லாம் ஆந்த வேலை வரும். ஆந்த வேலை வரும்போது மோட்டல்ல இறங்கிடக்கூடாது. மோட்டல்ல டிராவல் பண்ணிருக்கீங்க? நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். ஒரு காலத்துல பஸ்ஸு டிராவலும் ட்ரெயினுமா டிராவல் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இந்த சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி இதெல்லாம் போகும்போது நடுவில் வந்து எங்கேயாவது மோட்டலில் நிப்பாட்டும். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா? நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னன்னு கேட்டால் கண்ட்ராக்டரையும் டிரைவரையும் என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல இறங்கினாலும் அவங்க டிரைவர் கண்ட்ராக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டிரைவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கவனத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் இது பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்ம ஆட்கள்லாம் டிரைவர் என்ன ஆச்சு, பஸ்ஸு கொண்டு போய் நிப்பாட்டுவோம் ஒரு இடத்துல. மோட்டர் நிப்பாட்டன் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணியாக இருக்கும், 11 மணியாக இருக்கும். டிரைவருக்கு ஃப்ரீயாக சாப்பாடுனோன்னா டிரைவரும் கண்ட்ராக்டரும் அங்கே போய் சாப்பிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸு ஒன்று தான் வந்து நிற்கும். வந்து நின்னோன்னே ஃப்ரீயாக அப்படி சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு இப்படி போயிடுவாங்க. இல்லைன்னா எங்கேயா கடையில் போவாங்க, இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு உட்காந்துருவாங்க. நம்ம வந்திருக்கிறது மோட்டல் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும் அப்படின்னு தெரியாமல் நல்ல வகை வகையாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், கண்ட்ராக்டர் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்தாச்சான்னு கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போயிடும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லேருந்து எல்லாம் போயிடும். போனதுக்கு பிறகு நைட்டு 11 மணிக்கு ஐயோ நின்றுட்டு இருப்பான். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து நிற்கும். நம்ம பார்க்கும்போது ஒரு பஸ் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பஸ்ஸு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், சாப்பிட்டு வரதுக்குள்ள 4 பஸ்ஸு ஒரே மாதிரி கவர்மெண்ட் பஸ் வந்து நிற்கும். இவன் என்ன பண்ணுவான், எந்த பஸ்ஸு நம்மளோடதுன்னு தெரியாமல் வேற ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோடனே இவன் பஸ்ஸு கிளம்பி போயிடும். இது இவன் வந்து சென்னைக்கு போக வேண்டியவன் மார்த்தாண்டம் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துருப்பான். மார்த்தாண்டம் போகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கான். என்னப்பா இங்கே போகிறீங்க? அவன் நீ யாரு? நான் சென்னைக்கு போகணும்ல. அடப்பாவி, சென்னைக்கு பஸ் இல்லைப்பா, இது மார்த்தாண்டம் பஸ்ஸுன்னு ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்க வண்டி. அப்போ இது மாதிரில ஆகிடும். இதே மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, விஜயவாடா வடைக்காகவும் இட்லிக்காகவும் இறங்கினவன் ட்ரெயினை விட்டுருவான். குடும்பமே போயிடும். கையில் பர்ஸ் இருக்காது, ஒரு பேக்கில் ஒரு துணி இருக்காது. ஐயோ ட்ரெயின் போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் ஆக்ராவுக்கு போனீங்கன்னா எங்கேயாவது பேடா கிடைக்குதானே இறங்கிடுவாங்க. நாக்பூரில் வந்து ஆரஞ்சு கிடைக்குதுன்னு வாங்குறதுக்கு போயிருப்பான், ஆரஞ்சு வண்டி போயிடும். இது மாதிரி தான் சித்திகள் எல்லாம். என்ன ஆகும், அப்புறம் அலறி அடித்து அடுத்த வண்டி பிடிச்சி போகிறதுக்குள்ளார அவ்வளோதான். அந்த யாத்திரையே வந்து துக்கமயமாக ஆகிடும். உங்களுக்கு கையில் காசு இல்லாமல் இது இல்லாமல் ரொம்ப கஷ்டம். அதனால எவ்வித காரணத்தை கொண்டு என்னன்னா டெஸ்டினேஷனை அடையிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட இங்கே அங்கே இது ஸ்பெஷல் அது ஸ்பெஷல். ஐயோ சீப்பாக இருக்குச்சு. எங்கே நாக்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா 20 ரூபா 20 ரூபா கூட 20 ரூபா கூடன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு விட்டுட்டு வருவோம். நம்ம ஊர் ஆட்கள் என்ன பண்ணுவோம்,
ஐயோ நம்ம ஊர்ல கிலோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் சொல்றான் ஐயா. இங்க வந்து கூடையே வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு வாங்கிடுவான். இதை வாங்கி பிரிச்சு பார்த்தா என்ன தெரியுங்களா தெரியும்? உள்ளெல்லாம் பேப்பர் வச்சு அடைச்சி அந்த பேஸ்கெட்ல உள்ளெல்லாம் பேப்பர் இருக்கும், மேல மட்டும் வந்து 10 பழங்களை வச்சிருப்பான். நம்ம பிரிச்சு பார்க்கும்போது ஐயோ ஐயோ இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி ஆடி அதை வாங்கணும்னு ஏமாத்திருப்பான். இது மாதிரி நிறைய ஃப்ராடு. இந்த சித்திகள்லாம் இருக்குல்ல, இதே ஃப்ராடு தான். சித்திகள்ன்றதே மாயையோட ஃப்ராடு, மாயா பண்ற ஃப்ராடு இதெல்லாம். அதனால எவ்வித காரணத்தை கொண்டு ட்ரெயினை விட்டு கீழே இறங்கக்கூடாது, ட்ரெயினை விட்டு இறங்கக்கூடாது, பஸ்ஸை விட்டு கீழே இறங்கக்கூடாது, என்ன மாயாஜாலம் வந்தாலும் இறங்கக்கூடாது, போய் இலக்க அடையிற வரைக்கும். அப்ப ஈஸ்வரனை பிராப்தி பண்ற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? எது வந்தாலும் உதாசீனப்படுத்தணும், பார்க்கவே கூடாது. பார்க்காம இருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். பார்த்துட்டீங்கன்னா மோகம் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டினியூஸா என்ன பண்ணணும்? அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதுதான் தாத்பரியமா சொல்லுது. இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சது. நம்ம என்ன பண்ண போறோம்? இனி யோக சூத்திரத்துக்குள்ளார இப்ப இந்த சித்திகள்லாம் இருக்குல்ல, மேலோட்டமா சொல்லியாச்சு. இந்த சித்திகள் எப்படிலாம் சித்திக்க போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? யோக சூத்திரத்தை பார்க்க ஆரம்பிக்க போறோம். யோக சூத்திரத்துல 3வது பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், விபூதி பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விபூதி பாதத்துல 12 ஸ்லோகம் சூத்திரங்கள் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இனிமே என்ன பண்ணணும்? 13வது சூத்திரத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு PDF அனுப்புறேன். நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளை மறுநாள்ல இருந்து யோக சூத்திரம் விபூதி பாதம் 13வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு. சரியா? நாளை மறுநாள்ல இருந்து பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண.